நைனா. ஏப்பா நீ ஏப்பா எந்திரிச்சு நிக்கிற? உட்காருப்பா. அம்மா இவங்கெல்லாம் யாரு? வாழைப்பழத்தட்டோட வந்திருக்காங்க. அதாவதுமா இன்னைக்கு முகூர்த்த தேதி. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இதெல்லாம் ரேட் அதிகம். வாழைப்பழம் தான் சீப்பா இருக்கு. அததான் சீப்பா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது சீப்பா இருக்கட்டும், நமக்கு ஏன் வாங்கிட்டு வந்திருக்காங்க? நமக்கு வேண்டப்பட்டவங்களா? நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க சொல்லுங்க. அக்கா சூப்பர்க்கா, கரெக்டா சொன்னக்கா. காயத்ரி நீ என்ன பண்ற, போய் முகத்தை கழுவிட்டு அப்படியே அந்த பொட்டு ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் லட்சணமா, அதாவது சேலையெல்லாம் கட்டிட்டு நீ வாமா. ஆமா ஆமா, நல்ல நேரத்துக்குள்ள பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாம். ஏங்க இங்க வாங்கல, அடைச்சிங்க வாங்க. ஏங்க யார் இவங்க? வைத்தியக்காரங்க மாதிரி இருக்காங்க, இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் இருக்கால, அவன் உன்னை மார்க்கெட்ல 4 தடவை பார்த்திருக்கானா. அந்த அம்மா இருக்குல்ல, அது உன்னை 2 தடவை பார்த்திருக்கான் மார்க்கெட்ல. அவங்க என்ன பார்த்தாங்க? அதாம எனக்கு தெரியல, அதத்தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்ட. ஏமா என்னமோ நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதனால நீங்க ஏதாவது கோவமா பேசி எதையும் கெடுத்து விட்டுறாங்க. சரி சரி சரி. அவ மனசு நோகாத அளவுக்கு அவங்க விருப்பப்பட்டது மாதிரி நம்ம நடந்துக்குவோம். நமக்கு ஏதோ பெருசா கிடைக்குமா? அக்கா எப்படியாவது பேசி முடிச்சிருக்கா. இந்த பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா உனக்கு என்ன வேணாலும் பண்றேங்கா. ஏய், பொண்ணு ரொம்ப முத்துனா மாதிரி இருக்கே, எதுக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணாம இருக்காங்கன்னே தெரியலையே. அக்கா எனக்குன்னு எழுதி வச்சிருக்குக்கா. நான் அவளுக்கு புருஷன், அவ எனக்கு பொண்டாட்டின்ட்டு இறைவன் எழுதின விதிக்கா. எங்க அழகா இருக்கனா? அடியே ஃபர்ஸ்ட் உனக்கு நான் பொண்ணு பார்க்க வந்தேன் பாத்தியா, அப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்குடி. எனக்கு என்னமோ மறுபடியும் இப்ப உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாதிரிதான் தோணுது. உங்களுக்கு தான் வயசாகி போச்சு. நேத்து கூட அந்த காய்கறி விற்கிற பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கேட்டாங்க என்ன அவங்க அப்பா இந்த பக்கம் வரவே இல்லைன்னு. அடியே சும்மா வாராதடி, வா வாமா வா. வாமா, மங்களகரமா இருக்கிற. என்னடா தம்பி, எப்படா? அக்கா போக்கா, எனக்கு கூச்சமா இருக்குக்கா. எல்லாருக்கும் ஒரு கூச்சம் தானே. என்னங்க இது? தெரியலையம்மா. எதுவா இருந்தாலும் கட்ரேட்டா பேசணும். எதா இருந்தாலும் நம்ம கட் அண்ட் ரைட்டா பேசுவோம். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னடா தம்பி நீ என்ன சொல்ற? அக்கா போக்கா, எனக்கு கூச்சமா இருக்குக்கா. இவன் எதுக்கு எடுத்தாலும் கூச்சப்படுவான். ஏமா நீ இதுக்கிட்ட ஏதாவது தனியா பேச முடியா? நான் எதுக்கு அவர்கிட்ட தனியா பேசணும்? எதுவா இருந்தாலும் காலையில பேசி தீர்த்துக்கலாம். ஆஹா, உன்னை நல்ல பாரம்பரியத்தோட வளர்த்திருக்காங்கம்மா. அப்ப சார் நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் தனியா பேசுவோம். தனியாவா? நம்ம எதுக்கு தனியா பேசணும்? நம்ம இங்கேயே பேசிக்கலாமே. நீங்க பாய்ஸ் எல்லார் முன்னாடி பேசலாம், நான் கேர்ள்ஸ், நான் எப்படி எல்லார் முன்னாடி பேசுறது? வாங்க சார். ஏங்க அப்போ பெட்ரூம்ல கூட்டிட்டு போய் நல்லா பேசணும். வேண்டாமா, நீ ஏற்கனவே ஏடாம் கூடம் பண்ணி வச்சிருக்க. ஏங்க அது வேற இது வேற, கூட்டிட்டு போய் பேசுங்க போங்க. சரி அப்ப வாங்க. சொல்லுங்கம்மா. என்னம்மா பண்ற? நான் வயசுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. நானும் தினமும் வாசல்ல கோலம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா என் கோலத்தை ரசிக்கதான் யாருமே வரல. கோலத்தை ரசிக்கவா? ஏம்மா என்னம்மா சம்பந்தம் இல்லாம பேசிட்டே இருக்கிற? யாருமா நீ? எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? எதுக்கு இப்ப பெட்ரூம் கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க? ஐயோ என்ன ஒரு மாதிரிய பாக்குற? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யார்? நானு
ஆமா ஆமா, ம். உங்க கண்ணு ம். ரொம்ப அழகா இருக்கு, உங்க நோஸ் அதுவும் அழகா இருக்கு, உங்க லிப்ஸ் அதுவும் அழகா இருக்கு, உங்க கழுத்து எடு செருப்ப, செருப்பு பிஞ்சு போடும். எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு சின்ன அக்ரிமெண்ட். நான் மாப்பிள்ளை எடுக்கிற வீட்டுல தான் அவன் பொண்ணு எடுப்பான், அவன் பொண்ணு எடுக்கிற வீட்டுல தான் நான் மாப்பிள்ளை எடுப்பேன். புரியலையம்மா. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்க தங்கச்சிய என் தம்பி கல்யாணம் பண்ணிக்குவான், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஐய பைத்தியமா? ஐயோ ஐயோ ஐயோ, ஐயோ இவன் என்ன கடிச்சு வச்சுட்டாங்க. ஐயோ, அது ஒண்ணு இல்லம்மா, அவன் நீ கட்டிக்க போற பொண்ணு, அதனால ஆசையா கண்ணத்தை தொட்டிருப்பான், நீ ஒண்ணு பயப்படாத. ஏங்க உங்க கண்ணை ஏன் வீங்கி இருக்கு? இவன் கடிச்சு வச்சுக்காமா. நான் ஒண்ணும் கடிக்கல, ஆசையா முத்தம் தானே கொடுத்தேன், முத்தம் கொடுத்ததுக்கே கண்ணம் வீங்கிடுச்சு, இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கு. ஐயோ ஏங்க இவங்க பைத்தியமுங்க. ஏங்க நாங்க என்ன புருஷன் பொண்டாட்டி. உன் புருஷன் பொண்டாட்டியா? ஆமா. அதுக்கான அறிகுறியே தெரியல, ரெண்டு பேரையும் பார்த்தா அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்கு. யோ அந்த கல்யாண போட்டாவ காட்டியா 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 காட்டியா? யோ அது இல்லையா, இதுயா 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 காட்டியா? இந்த பாரியா பாரியா பாத்தியா? பாத்தியா? இந்த பாருங்க. ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சா? சரி பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிடுங்க. ஆமா ஆமா, இப்பவே டைவர்ஸ் பண்ணிடுங்க. அக்கா நீ அவரை கட்டிக்க, நான் இவங்களை கட்டிக்கிறேன். ஏங்க உள்ள இருக்க அந்த அரவளப்ப எடுத்துவாங்க, இவங்க ரெண்டு வரையும் போட்டு சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, நாங்க போயிட்டு மதியம் லஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம், வந்துட்டு எப்படியாவது உங்களை கன்வின்ஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ண வாங்கிடுறோம். போயா டார்லிங், நாங்க போயிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம். சேர்ந்து வாழ்வேன். போடி வாடா தம்பி. ஐயோ ஏங்க நம்ம வீட்டேன்னு கண்டுபிடிச்சி எப்படித்தான் இந்த லூசுங்க வருதுன்னே தெரியல. பாருங்க நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிடுறோம், இல்லன்னா உங்களை கொத்திட்டு போனாலும் போயிருவாளுங்க. வர தொட்ட பயங்கரமா கட்டிக்கிச்சுங்க. வாங்க இந்த வீட்டை காலி பண்ணிடுவோங்க.